வணக்கம் பதரே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சக்காக தான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ட்ரைனிங்கில் டே 2. நாளையிலேருந்து சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ டைம் வேணும்னா கரெக்டாக 11:30 மணி ஆகுது. ஸோ ஏன் நான் இன்றைக்கி லேட்டாக ஆன் பண்ணேன்னா, நேற்று இப்போ உள்ள மணிலேருந்து தான் எனக்கு அர்னிங்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. காற்றுலேருந்து பண்ணால் வெறும் 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி ஆர்டர் தான் வந்துச்சு. இப்போ 12 மணிக்கு மேலே ஆன் பண்ணேன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஆர்டர் வர வாய்ப்பு இருக்குது. ஜாஸ்தி ஆர்டர் வர வாய்ப்புனா ஜாஸ்தி அமௌண்ட் உள்ள ஆர்டர் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் 12 மணிக்கு ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி 31ன்றதுனால இன்றைக்கி ஆஃபர்ஸ் செம்மையாக போட்டிருக்காங்க. ஒரு ஆர்டருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, 12லேருந்து 6 மணி வரைக்கும் பண்ணேன். நான் சாயந்தரம் காத்தால 12லேருந்து 6 மணி வரைக்கும் பண்ணேன்னா ஒரு ஆர்டருக்கு 25 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ 6லேருந்து 11 மணி வரைக்கும் பண்ணேன்னா ஒரு ஆர்டர் மேலே 80 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும்னு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். அப்புறம் இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ மணிக்கு ஆர்டர் வருதுன்னு சொல்லிட்டு. அப்படியே ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்டாக எவ்வளோ மணிக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக 11:54 வந்துக்குது. 24 ரூபா ஆர்டர் பக்கம் தான், வீட்டிலேருந்து கிட்ட தான். ஸோ எங்கே பிக்கப் பண்ணேன்னா, நான் எங்கே நின்றுந்தேன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 300 to 400 மீட்டர்ஸ் முன்னாடியே தான் இருந்துச்சு ஒரு ரெஸ்டாரண்ட். அங்கே தான் வெயிட் பண்ணியிருந்தேன். கொடுக்க போயிருக்கிறேன் இப்போது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ஆர்டருக்காக வெயிட்டிங்கு. பரவாயில்ல, 10 ரூபா சர்ச்சு கொடுத்துக்குறாங்க. ஸோ செகண்ட் ஆர்டர் எப்போ வருதுன்னு தெரில, அதுக்காக வெயிட்டிங் பண்ணிக்கிறேன். மொல்லமாக போயின்னுக்கிறேன் ஜோனுக்குள்ளே. சரி, ஓகே. செகண்ட் ஆர்டர் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன் திருப்பி. சரி, பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் வந்துச்சு. ஸோ வெயிட்டிங் டைம் எவ்வளோ கொடுத்துக்குறான்னா 11 நிமிஷம் கொடுத்துக்குறான். ஸோ ஆர்டர் வேறு கம்மியாக இருக்குது, வெயிட்டிங் டைம் வேறு ಜಾಸ್ತಿ. ಬ್ರೋ ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಆರ್ಡರ್ಗಳು ಏನೋ ಬರ್ತಾವ? ಇಲ್ಲ ಬ್ರೋ, ಏನು ಅದೇ ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಬಿಡು. ಯಾರು ಅಲ್ಲೇನೋ ಒಬ್ರು ಕೇಳಿದ್ರು. ರೋಡ್ ಐತಲ್ಲ ಟ್ರಫಲ್ಸು, ಕಮ್ಮಿ ಅಂದ್ರೆ ಒಂದು 20-30 ಜನ ಖಾಲಿ ಹಿಂಗೇ ನಿಂತಿವ್ರು. ಏನಾಯ್ತು ಬ್ರೋ ಎಲ್ಲರೂ ಅಂದರೆ ಆರ್ಡರ್ಗಳೇ ಇಲ್ಲ ಬ್ರೋ. ಎಲ್ಲರೂ ಸುಮ್ಮನೆ ಆಫರ್ಗಳು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಆರ್ಡರ್ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. ಇವಾಗ ಹೆಂಗಾದ್ರೆ ಇನ್ನು ಸಾಯಂಕಾಲಕ್ಕೆ ಆಫರ್ಗಳಿಲ್ಲ. ಎಲ್ರಿಗೂ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿರ್ತಾರಲ್ಲ ಇವತ್ತು. ಆಫರ್ ಕಮ್ಮಿನೇ. ಆರ್ಡರ್ ಬಿಲ್ ಎಲ್ಲ ಅಂದರೆ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತೆ? ಆರ್ಡರ್ ಇಲ್ಲ ಅಂದರೆ ಏನು ಮಾಡೋಣ, ಆಫರ್ ಕೊಟ್ಟರು ವೇಸ್ಟ್ ಎಲ್ಲ. ಮೊನ್ನೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ಗೂ ಅಷ್ಟೇ ಏನು 300 ಸಮಥಿಂಗ್ ಕೊಟ್ಟರು, ಸಂಡೇ ಕೊಟ್ಟಷ್ಟು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಮತ್ತೆ நானும் வெயிட் பண்ணி நோடுது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். இப்போ லைவாகவே ஒருத்தர் வந்து கேட்டார். அவருக்கும் ஆர்டர் இல்லை. காலையில் 9 மணிலேருந்து ஆன்லைனில் இருந்திருக்காரு. அவருக்கும் ஆர்டர் இல்லை. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னே தெரில. ஃபஸ்ட்டு மாதிரி ஆர்டர் இல்லையா? ஏன்னா உங்கள் ஒரு ட்ரஃபல்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போனாக்கா ஆர்டர் மேலே ஆர்டர் உழுதுன்னே இருக்கும். இன்றைக்கி என்னன்னு தெரில, ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது, ஆனால் ஆர்டர்ஸ் தான் இல்லை. சரியும் வதறேன், இத்தனை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். நல்லா ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது டைம் என்னென்னா கரெக்டாக 1:30 மணி. அர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 222 222 ரூபாய். ஓகே வதற, ஆர்டருக்கு வெயிட்டிங் தான். ஆர்டர் கம்மி இல்லை. சரி, ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டு தாக்குறேன். ஆர்டரு ஜாஸ்தி இல்லை. ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி லீவ் இல்லையா, அதனால் வெளியே போயிட்டுருப்பாங்க. அது இன்னொன்று பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸு இப்போ இன்றைக்கி லீவு, அதனால் ஸ்டூடெண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து லாகின் ஆகிட்டு இருப்பாங்க. ஆஃபர் வேறு நிறையா இருக்குது, சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு. ஸோ ரைடர் ஜாஸ்திக்கிறாங்க, அதுக்கேற்ற ஸ்ட்ரென்த் இல்லை, அவ்வளோதான். ஓகே, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். சரி, கண்டினியூ பண்ணுங்க சொல்ல. சரி, ஓகே தரேன். நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஆர்டர் வந்துச்சுன்னா அதை பார்த்து திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். பாய். சரி, ஓகே தரேன். சுற்றி காத்தாலேருந்து ஆர்டர் இல்லை. அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 260 ரூபாய் என்ன ஆகிக்குது. ஸோ வீட்டுக்கிட்ட தான் இருக்கிறேன். டைம் வேறு 2:30 மணி ஆயிடுச்சு. அதனால் வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்ட உடனே ஆன் பண்ணுறேன். என்னன்னு தெரில, இன்றைக்கி ரொம்பவும் டல். பார்ட் டைமில் சூப்பர் ஆர்டர் வந்துருந்துச்சு. இன்றைக்கினா ஃபுல் டைம் பண்ணும்போது நேற்றும் சரி ஆர்டர் இல்லை, இன்றைக்கும் சரி ஆர்டர் இல்லை. ஐ ஹோப் இந்த நாளெல்லாம் நான் அப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். 1ஆம் தேதியிலேருந்து தான் 1ஆம் தேதியிலேருந்து தான் சேஞ்ச் ஆகும். பார்க்கலாம். இப்போ நான் இப்போ வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு, இப்போ என்ன டைம்னா கரெக்டாக 2:15 ஆகுது. வீட்டுக்கு போய்ட்டு டக்குன்னு சாப்பிட்டு 2:30 மணி 2:45 நான் திருப்பி லாகின் ஆவேன். ஓகே, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன் திருப்பி. பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக சாப்பிட்டு வீட்டில் ஆன் பண்ணேன். அதே மாதிரி கரெக்டாக ஆர்டர் வந்துச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி. இங்கே 7 பிளேட்ஸ்க்கு வந்தேன். 7 பிளேட் ரெஸ்டாரண்ட்டில்
ரெடின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ தான் ரெடி பண்ணின்னுக்கிறாங்க. அது ஏன் ரெடி கொடுத்தாங்கன்னே தெரில. எங்கே பார்த்தாலும் வெயிட் பண்ணுன்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆர்டரே இல்லை வேறு. என்ன பண்ணுறதுன்னே தெரில. இதே மாதிரி போச்சுன்னா சேலஞ்சு எப்படி முடிக்கிறதுன்னே டவுட் ஆகுது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஆஃப் ட்ரைனிங்கு. நாளையிலேருந்து தான் சேலஞ்சு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நினச்சாலே கொஞ்சம் லைட்டாக பதட்டமாக தான் இருக்குது. இன்னும் ஆர்டரே இல்லை. இந்த 100 நாளில் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு பார்த்திங்கன்னா 50-50 தான் போகிற சுச்சுவேஷன். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. நான் போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு இதை டெலிவரி பண்ணும்போது நான் உனக்கு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இப்போ என்ன டைம்னா கரெக்டாக 4:45 ஆக போகுது. 8 ஆர்டர் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா 430 ரூபா. என்னன்னு தெரில, இன்றைக்கி ஃபுல்லாகவே ஆர்டர் கம்மி தான். ஆர்டர்லாம் கம்மி தான். என்ன பண்ணுறது, எனக்கு மட்டும் இருந்தால் பரவாயில்ல, எல்லாேருக்கும் அப்படி தான் இருக்குது. எல்லாேருக்கும் ஆர்டர் கம்மி. அதனால் யாரும் அர்னிங்ஸு ஜாஸ்தியாக பண்ணல. அவங்களே காட்டுறாங்களே, எனக்கு பார்ப்பா காத்தாலேருந்து வெறும் 300 ரூபா தான் ஆயிக்குது, 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் 300 ரூபாய் ஆயிக்குதுன்றாங்க. என்ன பண்ணுறது? ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்னா, தம்பி இவ்வளோ நேரத்தில் இப்படி தான்ப்பா இருக்கும், 6 மணி ஆகட்டும், நீ போதும் சொல்கிற அளவுக்கு அவன் ஆர்டர் மேலே ஆர்டர் குத்துனே இருப்பான் பாருன்றாங்க அப்படின்னு ஒரு அங்கிள் சொன்னார். ஓகே வேதரே, என்ன ஆர்டர் வந்துச்சுன்னா திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அதே இப்போ கரெக்டாக என்ன டைம்னா 6:15 ஆகுது. இவ்வளோ நேரத்துக்கு 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 6 மணிக்கு மேலே 80 ரூபாய் ஆர்டரு. இப்போ நான் எத்தனை டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 2 நிமிஷம் முன்னாடி எடுத்துட்டேன். 5:58க்கு தான் நான் எடுத்தேன். அதனால் அன்றைக்கி 25 ரூபா தான் வரும். 25 ரூபா தான் எக்ஸ்ட்ரா வரும். அதே நான் ஆர்டர் 6 மணிக்கு மேலே எடுத்துருந்தேன்னா 80 ரூபா வந்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா. பார்க்கலாம் 80 ரூபா கொடுக்குறாங்களா இல்லை அதில் என்ன செக் வைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் 2 நிமிஷத்தில் ட்ராப் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இருக்கேன் என்ன எவ்வளோ அர்னிங் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறேன். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 மணி ஆகுது. அதே 6 மணிலேருந்து ஒரே ஒரு ஆர்டர் கூட இல்லை. நான் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஆர்டர் இல்லை. எல்லோரும் சும்மா தான் உட்காந்துக்கிறாங்க. பின்னாடி எல்லாம் நிறைய ஸ்விக்கி பார்ட்னர், ஜொமேட்டோ பார்ட்னர் சும்மா கேட்டாக்கா ஆர்டர் வரல. பார்க்கலாம். 6 மணிலேருந்து ஆர்டர் இல்லை. எப்போ ஆர்டர் போடுறான்னு பார்க்கலாம். போட்டோடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதே கிட்டத்தட்ட 6 மணிலேருந்து வெயிட் பண்ணின்னுக்கிறேன். 7:45 குத்துனுக்கிறேன் ஆர்டரு. இப்போ டைம் கரெக்டாக 7:45. இப்போ தான் ஆர்டர் குத்துனுக்கிறான். இப்போ ரொம்ப நேரம் நிற்க வச்சுட்டான். அதே சரி இருங்க, இது பார்த்துரு தெரியுறேண்ணா. சரி இருங்க, இதை முடிச்சுட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:45 7:45 வரைக்கும் ஆர்டரே இல்லை. 7:45 மேலே அந்த ஆர்டர் செம்ம ஆர்டரு, ரெஸ்ட்டே இல்லாமல் தான் ஆர்டர் குத்துனேக்கிறான். இப்போ ஒரு வீடியோ கிளிப்பை காட்டுறேன். ஒரே ஒரு கேக் செய்கிற அவுட்லெட்டில் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. எல்லோரும் ஒரு 2 ஹவர்னு வெயிட் பண்ணி வாங்கின்னு வராங்க. இங்கே அங்கே பார்த்தா சண்டை போட்டுன்னு வராங்க. ஏன்னா அப்போ ரெடி ஆகலை, அப்போ ஏன் ரெடி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க. 6:45 ஆர்டரே இல்லை. வேறு சரி 6:45 7:45 வரைக்கும் ஆர்டரே இல்லை. 7:45 மேலே வந்து ஆர்டர் பாருங்கள். போதும்னு சொல்கிற அளவுக்கு ஆர்டரு. ஓகே, இன்னும் எவ்வளோ இருக்குது? 11 மணிக்கு இன்னும் 1/2 hour தான் இருக்குது. 1/2 hour நான் இது ஆர்டர் 1/2 hour நான் இந்த ஜிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். பாய். வேறு இந்த லாஸ்ட் ஜிக்ஸ் ஆர்டரு ஷேரிங் ஆர்டராக கொடுத்துட்டாங்க. ஷேரிங் ஆர்டர்னால் ஒரு பார்ட்னர் ஆர்டர் எடுத்துகிட்டு அவன் கொஞ்சம் நான் கொஞ்சம் எடுத்துன்னு வர மாதிரி. ஆனால் அது பார்த்திங்கன்னா அவன் வரதுலன்னு சொல்லிட்டானா, அதனால் எனக்கு மாற்றி விட்டாங்க ஷேரிங் ஆர்டராக. இப்போ எத்தனை ராஜா நகர் போயின்னுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 10:33 ஆகுது. இன்றைக்கி பாதி நாள் என்னால் அர்னிங்ஸ் பண்ணவே முடியல. ஆனால் இந்த 7:45 வந்துச்சு பாருங்கள் ஆர்டரு. போதும் சொல்கிற அளவுக்கு ஆர்டரு. இன்றைக்கி ஒரு அர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 ஜிக்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 19 ஆர்டர் முடிச்சிருக்கேன். இதுக்கு எனக்கு வந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா
1856 ரூபா வந்துருக்குது. நம்பிக்கை இல்லையா? இங்கே தர பாருங்கள் மேலே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நியூ இயர் வந்துட போகுது. அதனால உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நீங்கள் இது எப்போ பார்ப்பீங்கன்னு தெரில. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது லேட்டர் ஹாப்பி நியூ இயர் தான் வரும். ஆனால் இப்போது எனக்கு இது ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கட்டும். நீங்கள் ஹாப்பியாக இருங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் ஒன்று காட்டணும் உங்கள்கிட்ட. நியூ இயருக்கு கேக் வாங்கியிருக்கேன். நீங்கள் யாருன்னா கேக் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். நாளையிலேருந்து சேலஞ்சு ஸ்டார்ட் ஆக போகுது. நாளையிலேருந்து ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ புது வருஷம் புதுசாக ஆரம்பிக்கிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இப்போ லாஸ்ட் டைலாக் சொல்லிடுறேன். நாளைக்கு இன்னும் எஃபர்ட் போட்டு ஜாஸ்தி சம்பாதிக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா, பாய் பாய்.